விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுக நிற்காமல் புறக்கணிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் தற்போது நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்வுனால லாபம் யாருக்குன்னு நினைக்கிறேன்? உள்ளபடியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வலுவான எண்ணிக்கை அடிப்படையில் சட்டமன்றத்தில் வலுவான எதிர்கட்சியாக இருந்தது. இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்காது அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஒரு சிறந்த ஒரு ஜனநாயக போக்கு கிடையாது. அப்படி அவங்க நிற்கிறாம இருக்கிறது அப்படிங்கிறது எம்ஜிஆர் துவக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது முதலாக சந்தித்த இடைத்தேர்தலில் ஒரு அபார வெற்றி பெற்றதன் மூலமாக தான் தமிழகத்தில் அவங்க தங்களுடைய அரசியல் கணக்கை துவங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்பது இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்காம அவர்கள் போறது என்பது அது அதனுடைய அந்த அரசியல் ஸ்திரத்தன்மையை வந்து அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதே வகையில் அது நிற்காம போகக்கூடிய பட்சத்தில் அதனுடைய அறுவடைய பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி கட்சிகள் தான் பெறும் என்பதும் அதனுடைய லாபத்தை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் வந்து சென்றடையும் என்பதிலையும் வேற மாற்று கருத்து இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி திடீரென விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு இடஒதுக்கீட்டு கொள்கையை ரொம்ப தீவிரமா அதனுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் வந்து ஏற்படுத்தி திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் எல்லாம் இடஒதுக்கீடு போன்ற மக்கள் நல கோரிக்கைகளில் ஒரு தீவிர கவனம் செலுத்தாத பாமக இன்று இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் இதை ஒரு அஸ்திரமாக எடுத்திருக்கிறது என்று சொன்னால், எம்ஜிஆர் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை கேட்டு பாமக வலுவான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சமயத்தில் எம்ஜிஆர் அதற்கான அந்த வழிவகைகளை செய்யவில்லை. அதன் பின்பாக வந்த திராவிட முன்னேற்ற கழகமே அதற்கான அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை ஓரளவு நிறைவேற்றியது சொன்னால் அதில் மிக இல்லை. அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் பாமக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கோரிக்கையாக மட்டும்தான் மக்களால் பார்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. திமுக கூட்டணி சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் அள்ளியிருக்காங்க. அப்புறம் அதிகாரத்துல இருக்கிறாங்க, அசுர பலத்தோட இருக்கிறாங்க. இவங்களை அதிமுக மாதிரி ஒரு எதிர்கட்சி போட்டியிடாத சூழல்ல மற்ற எதிர்கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்றாங்க? அதை பத்தி உங்க கருத்து? பொதுவாகவே இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்பது தமிழ்நாட்டினுடைய பொதுவான ஒரு அரசியல் கணக்கா இருக்கு. அந்த வகையில வந்து தாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதையும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால எல்லா வகையான பலப்பிரயோகங்களையும் திமுக முன்னெடுத்து வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெல்ல போவது யார்? ஆளும் திமுகவா எதிர்கட்சியா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகமே ஆளும் கட்சியே வெல்லும். மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். எளிய மக்களும் பெண்களும் மாணவர்களும் பயன்பெறக்கூடிய அளவில் அந்த திட்டங்கள் இருக்கிறது. அதற்கு அந்த திட்டங்களை பயன்பெற்றவர்களும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சூழலையும் கவனத்தில் கொள்ளக்கூடிய பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது தமிழ்நாடு எத்தனையோ இடைத்தேர்தல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு கேலி கூத்து தான் நடக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்கு ஒரு ஃபார்முலான்னு பேர் வச்சது திருமங்கலம் இடைத்தேர்தல். அதற்கு பிறகு நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பார்த்தோம். இப்போது சமீபத்தில் ஈரோடு கிழக்கு பார்த்தோம். அந்த வரிசையில் இது இன்னொரு கேலி கூத்தாக தான் நான் பார்க்குறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஒரு முறையும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்களே ஒழிய அது அவங்களுடைய பராக்கிரமத்தை பறைசாற்றுறதா இருக்குது ஒழிய மக்கள் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்படுறாங்க, ஜனநாயகம் எந்த அளவுக்கு கேலி கூத்தாகுது. இன்றைக்கி தேர்தல் கமிஷன் விழிப்புணர்வோடு பறக்கும் படை, வாக்குச்சாவடியில் கேமரா, இப்படியெல்லாம் நீங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணாலும் நாங்கள் மோசடி அரசியல் செய்தே தீர்வோன்றது இந்த திராவிட கட்சிகளுடைய ஃபார்முலாவாக இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் விக்கிரவாண்டின்றது வந்து இந்த இடைத்தேர்தல் அடுத்த ஒரு ஃபார்முலாவை கற்றுக் கொடுக்க போகுது. மொத்தம் ஒரு கேலி கூத்தான விஷயம் நடக்க போகுது. அதை நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் மாறுறாங்களா இல்லையான்றது இந்த தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிமுக வந்து நாங்கள் போட்டியிலிருந்து வரல, தேர்தலிருந்து நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்கள் கலந்துக்கல அப்படின்றாங்க.
அதனால் அதிமுக ஓட்டு யாருக்கு போகுன்றது வந்து நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் மாற்றமாக இருந்தது. இரட்டை இலைக்கு அந்த அதிமுக விழக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா சில தொகுதிகளில் கணிசமாக விழுந்திருக்கு. சில தொகுதிகளில் அதாவது 2 சக்திகளுக்கு இடையில் ஒரு வேட்பாளர் நமக்கு 2 வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுற பட்சத்தில் அதிமுக கைவிடப்பட்டிருக்கு மக்களால் பல தொகுதிகளில். சில தொகுதிகளில் வேணால் அவங்க வெற்றியை நெருங்க அளவுக்கு வந்திருக்கலாம். அப்போது மக்கள்கிட்ட வந்து இரட்டை இலைக்கான மவுசும் வேட்பாளருக்கான மவுசும் தான் இருக்க வழிய அதிமுக தன்னுடைய சொந்த வாக்கு வங்கியை இழந்துடுச்சு. இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் கூட இந்த முறை யாருக்கு வாக்களிக்கணுன்ற டைரெக்ஷன் இன்றைக்கி அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உண்மையான நோக்கத்திலேருந்து அவங்க விலகிட்டாங்க. அதனால் அதிமுகவினுடைய வாக்குகள்னு சொல்கிறத விட அது அதிமுகன்ற வாக்குகளே கிடையாது. அதனால் அவர்களும் ஒரு நல்ல முடிவை இந்த தேர்தலில் எடுப்பாங்க. அதிமுக தன்னுடைய சுயத்தன்மையை இழந்துடுச்சு. ரெண்டாவது பணபலம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை. பட்டியல் அடைச்சி வைக்கிறத நம்ம ஈரோடு கிழக்கில் பார்த்தோம். டோக்கன் கொடுக்குறத ஆர்கே நகரில் பார்த்தோம். திருமங்கலம்ன்றது ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு கூடிய பார்த்தோம். விக்கிரவாண்டியில் இது இருக்குது. அமைச்சர்கள் முகாம் போட்டு வேலை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு 250க்கு இருக்கக்கூடிய பூத்துகளை அமைச்சர்கள் பங்கு போட்டுக்கிறாங்க. ஆனால் அதே சென்னையில் வெள்ள நிவாரணம் அப்படின்னும்போது அமைச்சர்கள் வரல. ஒரு தொகுதி அதிகபட்சம் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டால் வெள்ள நிவாரணம் பண்ணியே சிறப்பாக செய்யலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கேலி கூத்தா இருக்குது பாருங்கள். ஒட்டுமொத்த அமைச்சரவை அங்கே போய் களம் இறங்குது. விக்கிரவாண்டியில் பூத்துகளை பங்கு போட்டுக்கிட்டு அத்தனை அமைச்சர்களும் அங்கே இறங்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் வெள்ளம் வந்தால் இல்லை. இன்னும் சொல்ல அதோட கேலி கூத்து திருநெல்வேலியுடைய வெள்ள நிவாரணம் போது அமைச்சர்கள் குழு போட்டு அறிவிக்கிறாங்க. அந்த அறிவித்த குழுவில் பார்த்தா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இருக்கார். ஆனால் அவரே வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறார். அதை கூட தெரியாத ஒரு அமைச்சரவை பட்டியல் விடுறாங்க வெள்ள நிவாரணத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு. இது இந்த அளவுக்கு கேலி கூத்தாக இருக்குது. இந்த தேர்தலுடைய முடிவாவது விக்கிரவாண்டி மக்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்து இந்த ஆளும் கட்சி அதிகார பலம் இதையெல்லாம் தாண்டி பணம் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல முடிவை அவர்களுக்கு சாய்ஸ் நல்லா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணின்ற பேரில் பாமக நிற்கிது. அவங்க இடஒதுக்கீடு கோரிக்கையை வச்சுருந்தாலும் அவங்க ஏதோ இந்த தேர்தலுக்காக புதுசாக வைக்கல. கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து அவங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த இடஒதுக்கீடு. அதை வந்து அரசியல் பண்ணக்கூடிய நாங்கள் சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கிறோன்னு திமுக சொல்லுதே ஒழிய எந்த இடத்துலையும் அவங்களுடைய சமூக நீதியினுடைய வெளிப்பாடு எந்த இடத்துலையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு தான் திமுகவினுடைய செயல்பாடு இருக்குது. அதனால் பாமகவுக்கு இது எதுவும் மாற்றம் இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை. அதே நேரத்தில் அவங்க முதல்ல அதிகாரத்திற்கு மத்திய அமைச்சர்களில் இடம் கிடைக்கும்போது முதல்ல அவங்க தலித்துக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. தலித் எழில்மலைக்கும் பொன்னுசாமி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் பாமகவினுடைய நிலைப்பாட்டில் எந்த வித்தியாசமும் நான் பார்க்கல. பாமக சரியான திசையில் பயணிக்குது. விக்கிரவாண்டி மக்கள் நல்லதொரு முடிவை இந்த தேர்தலில் எடுத்தாங்கன்னா பணபலம் அதிகார பலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.